முன்னாடி வேற வண்டியில் போயிட்டு இருக்கீங்கன்னா ரியர் வியூ மிரர்ல பார்க்கும்போது பின்னாடி ஒரு டஸ்டர் வந்து இப்படி ஒரு லெட்டரோட வரும்போது அந்த ஒரு ஃபீலே தனி. நீங்க பார்த்த உடனே டஸ்டர் வருது. ரீகால் வேல்யூ, அந்த எமோஷன் ரொம்ப முக்கியம். எப்பவுமே வந்து கஸ்டமரோட பையிங் டிசிஷன் வந்து இட் இஸ் எமோஷன் ட்ரிவன். ஒரு 100 மீட்டர் தூரத்துல இருந்து பார்க்கும்போது கூட டக்குன்னு வந்து டஸ்டர்னு சொல்லணும். எந்த ஒரு வண்டியுமே நம்ம எங்கேயாச்சும் உலகத்துல இருந்து எடுத்து அதை அப்படியே கொண்டு வந்து இந்தியாவில் போட்டிங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. ஒரு சின்ன கரெக்ஷன், இது ஃபேஸ் லிஃப்ட் இல்ல, கம்ப்ளீட்லி நியூ கார். ஆக்சுவலா ரொம்ப ப்ரௌடா I am a duster. I am here to make a statement. I am back. Hello guys, welcome to Drive Back Tamil. நான் உங்க பிரவீன். இன்னைக்கு நாம வந்து ரெனால்ட்டோடைய டஸ்டர் ரீலான்ச், அந்த ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வந்து பயங்கரமா மேசிவா லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஈவென்ட்ல தான் இருக்கா. நம்ம கூட பாத்தீங்கன்னா சீஃப் இன்ஜினியர் விக்ரமன் சார் இருக்காரு. வெல்கம் சார். வெல்கம் டு Drive Back. Thank you so much. My pleasure. சார், 2012 லான்ச் ஆகும்போதே ஒன் ஆஃப் தி மிட் சைஸ் எஸ்யூவில மேசிவான ரெஸ்பான்ஸ் கிடைச்ச ஒரு டஸ்டர் 14 இயர்ஸ் கழிச்சு இன்னைக்கு வந்து ஒரு ஃபேஸ் லிஃப்ட் இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டுக்கு ஏத்த மாதிரி ரீலான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த டஸ்டர் பற்றி சொல்லுங்கள் சார். ஒரு சின்ன கரெக்ஷன், இது ஃபேஸ் லிஃப்ட் இல்லை, கம்ப்ளீட்லி நியூ கார். ஆக்சுவலாக நியூ ஜென்ரேஷன் டஸ்டர். நான் உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து இதோட சிறப்பம்சங்களை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது இந்தியாவுக்காகவே இந்தியாவில் செய்யப்படக்கூடிய ஒரு வண்டி. பிளாட்ஃபார்ம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து 90% கம்ப்ளீட்லி என்ஜினியர்ட் ஃபார் இந்தியன் ரோட்ஸ் அண்ட் டெஸ்டட் ஃபார் இந்தியன் கண்டிஷன்ஸ், இந்தியன் கஸ்டமர் யூசேஜ் பேட்டர்ன்ஸ். ஏன்னா வந்து எந்த ஒரு வண்டியுமே நம்ம எங்கேயாச்சும் உலகத்துல இருந்து எடுத்து அதை அப்படியே கொண்டு வந்து இந்தியாவில் போட்டிங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. நம்மளோட கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப யூனிக்கு அண்ட் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட். ஆக்சுவலாக அவங்க வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸும் எதிர்பார்ப்பாங்க, நிறைய வேல்யூ எதிர்பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸை வந்து நல்ல ஒரு வேல்யூவாக பேக்கேஜ் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் வந்து இந்தியாவில் எந்த ஒரு வண்டியாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகும். ஸோ இது நீங்கள் சொன்னபடி வந்து 14 வருஷம் கழிச்சு வந்து இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டஸ்டர் வந்திருக்கு. முதல்ல லான்ச் பண்ணப்போ வந்து இதுதான் செக்மெண்ட்டை கிரியேட் பண்ணுச்சு. அப்போ வந்து 4.3 மீட்டர் எஸ்யூவி, 5 சீட்டர், ஒரு எஸ்யூவியோட ஒரு மேட்சோ லுக்கு, அட் த சேம் டைம் வந்து ஒரு பேசஞ்சர் காரோட கம்ஃபர்ட்டை வந்து கொடுத்த ஒரே வண்டி வந்து டஸ்டர் தான். இந்த செக்மெண்ட் கிரியேட்டர் வந்து மறுபடியும் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. ஸோ அதான் வந்து நாங்கள் ஐகான் இஸ் பேக் அப்படின்னு சொல்கிறோம். டஸ்டர் இஸ் பேக், அதுதான் வந்து ஹைலைட். ஆக்சுவலி ஈவெண்ட்டுக்கு ஹைலைட், இந்த வீடியோக்கு அதான் ஹைலைட். அண்ட் முதல்ல டிசைன் எடுத்துக்கணும் சார். டிசைனை பொறுத்தவரை நமக்கு வந்து 2 விஷயம் இருக்கும். ஒன்று, அந்த ஐகானிக் டஸ்டருடைய டிசைன் அப்படியே இருக்கணும். அதே சமயத்தில் இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகணும். ஆமாம். ஸோ அந்த டிசைன் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாரன்ஸ், நம்மளுடைய சீஃப் டிசைன் ஆஃபீஸர் ஆஃப் ரெனோ குரூப், அவர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருப்பாரு. அதாவது ஒரு ஒரு 100 மீட்டர் தூரத்துலேருந்து பார்க்கும்போது கூட டக்குன்னு வந்து டஸ்டர்னு சொல்லணும், தெரியணும். ஓகே, நீங்கள் அதோட அந்த ஷேப்பை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. ஏன்னா வந்து அந்த ரீகால் வேல்யூ, அந்த எமோஷன் ரொம்ப முக்கியம். எப்பவுமே வந்து கஸ்டமரோட பையிங் டிசிஷன் வந்து இட் இஸ் எமோஷன் ட்ரிவன். ஆமாம். ஓகே, அதுக்கப்புறம் தான் கால்குலேஷன்ஸ், அதுக்கப்புறம் தான். பட் எமோஷனலி அப்பீல் ஆகிடுச்சுன்னா வந்து அந்த டஸ்டருக்கு வந்து அந்த எமோஷனல் வேல்யூ ரொம்ப அதிகம். ஸோ ஒரு விஷயத்தில் நாங்கள் வந்து ரொம்ப பர்டிகுலராக இருந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தாலே இது டஸ்டர் தான், இட் இஸ் அன்டினேபிளி அ டஸ்டர். ஓகே, வேற எந்த வண்டியும் கிடையாது அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் அந்த ஐகானிக் சிலவெட்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து ரீடைன் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் எல்லா மாடர்னிட்டி, அதை டிசைன்ல பாத்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்ல வந்து இவ்வளவு போல்டா டஸ்டர்னு எழுதிருப்போம். பழைய டஸ்டர் கேட்கணும்னு நினைச்சேன் சார். பொதுவா வெஹிக்கிள் லோகோ முன்னாடி வரும், முன்னாடி நேம் வரும், பட் அப்படியே மாத்தி அமைச்சு. இது வந்து டஸ்டரோட அந்த பிராண்ட் பவர் வந்து இந்தியாவில் ரொம்ப அதிகம். ஸோ அதனால வந்து இப்போ நீங்கள் முன்னாடி வேற வண்டியில் போயிட்டு இருக்கீங்கன்னா ரியர் வியூ மிரர்ல பார்க்கும்போது பின்னாடி ஒரு டஸ்டர் வந்து இப்படி ஒரு லெட்டரோட வரும்போது அந்த ஒரு ஃபீலே தனி. நீங்கள் பார்த்த உடனே டஸ்டர் வருது. ஆப்வியஸாக வந்து இந்த லெட்டர் போட்டால் தான் டஸ்டர்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, பார்த்தாலே டஸ்டர்னு தெரியும். பட் இது என்னன்னா வந்து ரொம்ப ப்ரௌடா, ஐ எம் அ டஸ்டர், ஐ எம் ஹியர் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட், ஐ எம் பேக் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க தான் இந்த மாதிரி வந்து முன்னாடி போட்டு வடிவமைச்சிருக்கோம். ஓகே. அண்ட் மோனோகோக்கி பாடியில் வந்து நமக்கு மிட் சைஸ் எஸ்யூவியில் ஃபர்ஸ்ட் வந்து மேசிவான என்ட்ரினா டஸ்டர் தான் சொல்லுவோம். பட் இப்போ நம்ம கொடுத்த இந்த நியூ ஜென்ல வந்து மோனோகோக்கி பாடியும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்தியன் ரோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சஸ்பென்ஷன் எல்லாமே ரீடியூன் ஆயிருக்கு ஃபுல்லா. ஸோ அது வந்து டிசைட் பண்ணிட்டீங்களா, நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம்? ஆமாம், பழைய டஸ்டர்மே வந்து மோனோகாக்கு தான், இதுவும் மோனோகாக் தான். உங்களுக்கு வந்து அந்த ஃபண்டமெண்டல் ஆஃப் த கார்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே மோனோகாக் தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த லேட்டஸ்ட் RGM பிளாட்ஃபார்ம் வந்து நான் பிரசன்ட் பண்ணேன், ரெனோ குரூப் மாடுலர் பிளாட்ஃபார்ம். ஏன்னா பிளாட்ஃபார்ம் அப்படிங்கும்போது அது வந்து மாடுலராக இருக்கும். அதாவது ஒரே பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து 3 டிஃப்ரெண்ட் என்ஜின் வந்து நான் ப்ரெசென்ட் பண்ண பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வந்து இது வந்து 2 வீல் டிரைவும், நீங்கள் கரண்ட்லி வந்து 2 வீல் டிரைவ் இருக்குன்னா இட் இஸ் 4x4 ரெடி ஆல்சோ. ஓகே, அதே மாதிரி இந்த பிளாட்ஃபார்மில் இதுதான் வந்து ஒன்லி ப்ராடக்ட்னு சொல்ல முடியாது. இதில் வந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் விஷன் அண்ட் பிளான் இருக்குது. அதனால தான் வந்து இது வந்து பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறோம். ஓகே, வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு மாடுலர், ஒரு வெர்சடைல் ஒரு இது, அதில் மல்டிபிள் டாப் ஹேட்ஸ் வந்து நீங்கள் இன்டெகிரேட் பண்ணி நீங்கள் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இதான் வந்து பிளாட்ஃபார்மோட சிறப்பம்சம். இதில் வந்து RGM பிளாட்ஃபார்முங்கும்போது ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட், ஒரு லைட் வெயிட், ஒரு மாடுலர் அண்ட் வெர்சடைல் கான்செப்ட்.
இதோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டஸ்டரோட அந்த ஒரிஜினல் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, ரைட் கம்ஃபர்ட், நல்ல ஒரு கான்ஃபிடென்டான ஹேண்ட்லிங்கு, நல்ல ஒரு ஃபன் டு டிரைவ், ஒரு எங்கேஜிங், ஒரு எனர்ஜெட்டிக், ஒரு அஜைல் டிரைவ், அந்த ஃபீலிங்கை எஸ்யூவி ஃபீல் வந்து அந்த ஃபீலிங் நீங்கள் ஓட்டி பார்க்கும்போது அந்த ஃபீலிங்கை வந்து ரீடைன் பண்ணுறது மட்டும் இல்லை, இன்னொரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து எங்களோட அப்ஜெக்டிவ். அதை வந்து இதை எப்படி நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா, நார்மல் ட்ராக்ல ஓட்டும் போது எங்களால் டஸ்டரை புஷ் பண்ணி இதோட ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து எங்களால் வந்து எடுத்துகிட்டு வர முடியல. அதனால வந்து இது டு த ரேசிங் ட்ராக். ஓகே, நம்ம ஸ்ரீபெரும்புதூர்ல அந்த மெட்ராஸ் இன்டர்நேஷனல் சர்க்யூட் இருக்குல்ல, அந்த வெங்க ரேசிங் ட்ராக், அங்க போய் டஸ்டரை டியூன் பண்ணி இதை வந்து ஒரு அந்த ரேசிங் டிஎன்ஏ வந்து இக்னைட் பண்ணி அந்த ஒரு டஸ்டரோட அந்த கோர் அந்த ஒரு அட்வான்டேஜை இன்னொரு லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்கு. அதாவது நம்ம இப்போ வந்து பழைய டஸ்டரை கம்பேர் பண்ணா கூட இதுதான் வந்து ரெஸ்பான்ஸ் விதமா அதிகமா இருக்கும்னு சொல்லுவாரு. டெஃபினட்டா ஏன்னா எல்லாமே வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ப்ளஸ் வந்து அப்போ இருக்கிற கண்டிஷனை விட இப்போ பார்க்கும்போது எல்லா டெக்னாலஜி அப்கிரேட் ஆகிருக்கு. ஷாக் அப்சர்வ் டெக்னாலஜி அப்கிரேட் ஆகிருக்கு, ஸ்டேரிங் அப்கிரேட் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூனிங்கில் வந்து உங்களுக்கு மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு ட்ராக்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. உங்களுக்கு ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இஎஸ்பி டெக்னாலஜியும் வந்து உங்களுக்கு அப்கிரேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு பேக்கேஜாக வச்சு பார்க்கும்போது அண்ட் நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு என்ஜினை தரும்போது வண்டியோட ஹேண்ட்லிங் வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் அதை என்ஜாய் பண்ண முடியும். வண்டி வந்து இப்படி வந்து ஆடிட்டே போச்சுன்னா வந்து தென் யூ ஆர் நாட் ஃபீலிங் கான்ஃபிடென்ட் அண்ட் ஐ மீன் நீங்கள் வந்து அந்த பவரை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பயப்படுவீங்க. எப்போவுமே வந்து இது ரெண்டுமே வந்து ப்ராப்பராக வந்து மேட்ச் ஆகணும். உங்கள் பவர் ட்ரெயின் பர்ஃபார்மன்ஸ், வண்டியோட ஹேண்ட்லிங், அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் எவ்ரி திங் இஸ் அ ஃபீச்சர், அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டு. பட் அந்த கோர் டிஎன்ஏ, இந்த ஃபண்டமெண்டல் ஆஃப் த கார் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து டஸ்டரில் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி ஆன் டாட், அதாவது பர்ஃபெக்டாக வந்து எல்லாத்தையும் டியூன் பண்ணி அதை எடுத்து வந்திருக்கும். அண்ட் இந்த நியூ ஜென்னுடைய இன்னொரு ஹைலைட்டான ஈவெண்ட்னா எதிர்பார்க்காத விதமா 3 இன்ஜின் கொண்டு வந்திருக்கீங்க. அண்ட் அதுமே வந்து நமக்கு 1.6ல டர்போவும் வந்திருக்கு, ஸ்ட்ராங் ஹைபிரிட் கொண்டு வந்திருக்கீங்க. செக்மெண்ட்லேயே பெஸ்ட் அண்ட் 1.4 kWh பேட்டரி பேக்கில். ஸோ அந்த ஐடியாலஜியும் பிஃபோரே வந்து நம்ம தான் வந்து எல்லா காம்படிட்டர்ஸை விட அதிகமாக கொடுத்தாகணும், அச்சீவ் பண்ணி ஆகணுன்ற டிசைன் ஸ்டார்டிங்லேருந்தே. அது முதல்ல இருந்து ரொம்ப கிளியராக இருக்கும். ஏன்னா வந்து ஃபியூச்சர் டெக்னாலஜி என்னன்னு பார்க்கும்போது ஸ்ட்ராங் ஹைப்ரிடு, ஆப்வியஸ்லி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள். பட் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வந்து ஆக்சுவலி நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் பியூர் ஐஸ்லேருந்து ஸ்ட்ராங் ஹைப்ரிட், தென் மேபி அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஸ்ட்ராங் ஹைப்ரிட்லேருந்து இவி ஆர் இன் பிட்வீன் ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட், அதெல்லாம் வந்து மேபி ஃபியூச்சர். பட் இன்னைய தேதிக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணி எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ஒன்று என்ஜின் கெப்பாசிட்டி 1.8 லிட்டர் GDI என்ஜின். ரெண்டாவது டிரான்ஸ்மிஷன், இது வந்து 8 ஸ்பீடு ரேசிங் இன்ஸ்பைர்டு டிரான்ஸ்மிஷன். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஆபரேட்டிங் சிஸ்டம் 6 ஸ்பீட் DCTன்றது வேற லெவல்ல. அது வந்து டர்போ 160 DCT. ஹைபிரிட்ல வந்து பாத்தீங்கன்னா 8 ஸ்பீட் DHT, டெடிகேட்டட் ஹைபிரிட் டிரான்ஸ்மிஷன். ஒரு ஆபரேட்டிங் வோல்டேஜ் வந்து 260 வோல்ட். ஹையர் த வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையர் த எஃபிஷியன்சி, ஏன்னா வந்து ஹையர் த வோல்டேஜ் லெஸர் த கரண்ட் ஃபார் த சேம் பவர். ஸோ உங்களோட ஹீட் லாசஸ் வந்து குறைஞ்சிடும், ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிரும். அதே மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1.4 kWh. அதனால தான் சிட்டியில் ஓட்டும்போது 80% ஆஃப் த டைம் பியூர் இவி மோடில் வந்து ஓட்ட முடியுது. ஸோ அப்சல்யூட்டாக வந்து யூ ஃபீல் லைக் அ வெரி சைலண்ட், வெரி இவி கார். நல்ல ஆக்சலரேஷன் பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கும், ஏன்னா வந்து மோட்டர் வந்து உங்களுக்கு ஓடுது, என்ஜின் வந்து ஆன் ஆகிறது இல்லை. அதனால வந்து உங்களுக்கு நிறைய ஃபியூல் எக்கானமி கிடைக்கும். நான் ரொம்ப ஈகர் ஆகிட்டு இருக்கேன் சார் இதை ட்ரைவ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக மெயினாக சிட்டிக்குள்ளே தான் கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணி பார்த்து அதோடைய அவுட்புட் சொல்லணும்னு இருக்கு. அண்ட் மெயினாக வந்து இன்னும் ஒரு விஷயம் வந்து நமக்கு குறையுதோ அப்படின்ற ஒரு இதுதான், சிஎன்ஜி வந்து ஐடியாலஜி இல்லையா, இல்லை அது ஃபியூச்சர் செக்மெண்ட்டாக வச்சிட்டிங்களா, அதுக்கப்புறம் கொண்டு வந்துக்கலாம் வேணும்னா அப்படின்னு. சிஎன்ஜி வந்து நம்ம எப்பவுமே வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் டெக்னாலஜியை பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ சிஎன்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைய தேதிக்கு ஏ செக்மெண்ட் அண்ட் பி செக்மெண்ட்ல வந்து ப்ரிடாமினெண்ட்டாக இருக்கு. அவங்களுக்கு என்ன தேவைன்னா அவங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸு, பவர், அது எல்லாத்தையும் விட உங்களுக்கு ஃபியூல் எக்கானமி, ரன்னிங் காஸ்ட், ருபீஸ் பர் கிலோமீட்டர் தான் அவங்களுக்கு முக்கியம். நீங்கள் டஸ்டர் மாதிரி வந்து ஒரு எஸ்யூவி, ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வண்டியில் வந்து நீங்கள் சிஎன்ஜியை போட்டிங்கன்னா சிஎன்ஜி டேங்க்கு, அந்த இது சிஸ்டம் அதெல்லாம் போட்டு நீங்கள் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி சிஎன்ஜியை போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு பவரும் குறைஞ்சிரும். ஸோ இது வந்து பிராண்டை வந்து ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. அட் த சேம் டைம் இப்போ வந்து மார்க்கெட் ரெக்யர்மெண்ட் இருக்குது, கஸ்டமர் வந்து டெஃபினட்டாக வந்து எனக்கு டஸ்டரில் சிஎன்ஜி வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா we are open. பட் we have to be very careful. ஏன்னா ஆல்ரெடி 3 பவர் ட்ரெயின் இருக்குது. ஸோ எங்களோட கன்விக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பவர் ட்ரெயின் லைனப் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, டிசைன் பண்ண ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. ஃபர்தராக வந்து இதை எடுத்துகிட்டு போவோம் நம்ம. ஸோ இந்த ஜேர்னியில் வந்து இன்பிட்வீன் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ரெக்வஸ்ட் இருக்குது சிஎன்ஜிக்கு அப்படின்னா கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் எந்த ஒரு விஷயமும் வந்து டஸ்டரோட பிராண்ட் இமேஜ் வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து இட்ஸ் அ ஹார்ட் கோர் எஸ்யூவி. டஸ்டர்னாலே பர்ஃபார்மன்ஸ், டஸ்டர்னாலே த்ரில்.
அதை வந்து நம்ம வந்து எதை பண்ணி வந்து நம்ம வந்து இதை டைல்யூட் பண்ணக்கூடாது. ரைட். ஸோ அதோடைய பெஸ்ட் என்னவோ அந்த பெஸ்ட்டை தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது இந்த B+ செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா இன்னைய தேதிக்கு சிஎன்ஜி வந்து ரொம்ப பெருசாக கிடையாது. ஆனால் B+ அப்படின் போது வந்து அவங்களோட அந்த ப்ரைசிங் பவர், அந்த அந்த கஸ்டமரோட அந்த ப்ரொஃபைல் எல்லாமே டிஃப்ரெண்ட். ஆமாம். ஸோ இவங்க வந்து இப்போ sub 4 மீட்டர்னா வந்து ஜிஎஸ்டி 18%, அங்கே வந்து அஃபோர்டபிலிட்டி பார்க்குறாங்க, அங்கே சிஎன்ஜி வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அந்த கஸ்டமர் ப்ரொஃபைல் டிஃப்ரெண்ட். இங்கே வந்து இது வந்து 4.34 மீட்டர் காரு, ஆமாம், ஜிஎஸ்டி 40%. ஸோ இந்த கஸ்டமர்ஸ் வந்து they do not want a compromise. அதனால தான் வந்து they want a bigger car, even though the GST is higher, but at the same time they want a value for everything. Right. But டஸ்டர்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ், அந்த ஸ்போர்ட்டி கேரக்டர், அதை வந்து நம்ம எந்த காரணத்துக்கு கொண்டும் டைலூட்டே பண்ணக்கூடாது. ரைட். ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்கள் டைம் எங்க கூட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. அண்ட் உண்மையாகவே ரொம்பவே ஈகராக இருக்கேன் நான் வந்து இதை ட்ரைவ் பண்ணி அதை பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ரொம்பவுமே வந்து ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் நிறைய ட்ரைவ் பண்ணிட்டேன், வண்டி ஓட்ட வந்து அவ்வளோ பிடிக்கும். ஓகே. ஆமாம், நீங்கள் செக் பண்ணீங்களா ஓட்டியே ஒரு தடவை? ஆமாம், நான் ஒரு தடவை இல்லை, பல தடவை. நான் வந்து டஸ்டர் டெவலப்மெண்ட்ல வந்து டஸ்டர் வண்டியை, இந்த புது டஸ்டர் வண்டியை அதிக கிலோமீட்டர் ஓட்டின டாப் மக்கள்ல வந்து நான் ஒருத்தனா இருப்பேன். எப்பவுமே வந்து எங்க போனாலும் சரி, எந்த சப்ளையரை மீட் பண்ண போனாலும் சரி, எங்க ஒரு அஃபிஷியல் மீட்டிங் இருந்தாலும் சரி, டஸ்டர் எடுத்து தான் போவேன் நான். அந்த அளவுக்கு வந்து நீங்க ஓட்ட வந்து உங்களுக்கு ஃபன் டு டிரைவா இருக்கும். அப்படியே உங்களோட வந்து நல்லா இன்டராக்ட் பண்ணுவோம் வண்டி. ஓகே, ஒரு பஞ்ச் டயலாக் கூட முடிச்சு விடுங்க சார். The icon is back.